ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலய ஆற்றுப்படை ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை தரக்கூடிய சிறப்பான, அதிகம் அறியப்படாத ஆனால் சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, அதன் மூலம் நீங்களும் அங்கு சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக, ஆற்றுப்படுத்துகிற விதமாக, அதாவது வழி நடத்துகிற விதமாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். அதுதான் ஆலய ஆற்றுப்படை. இதுல பல கோயில்கள் பத்தி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். இதுல ரொம்ப நாளா எனக்கு கல்வி கடவுளான சரஸ்வதிக்குன்னு தமிழ்நாட்டுல ஒரு கோயில் இருக்கே, அது போனா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. கல்வி கடவுள் சரஸ்வதிக்குன்னு தனி கோயிலா, ரொம்ப பேருக்கு தெரியாது. கூத்தனூர்னு ஒரு ஊர்ல, எல்லா பிரபல கோயில்கள், முக்கியமான கோயில்கள் போல சோழ நாட்டுலதான் இதுவும் இருக்கு. அந்த சோழ நாட்டுல இருக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ஊரோட பேர் கூத்தனூர். என்னடா கூத்தனூர்னு ஒண்ணு, அது ஒரு கேள்விப்பட்ட பேரா இருக்குன்னா, அப்பதான் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. இரண்டாம் ராஜராஜ சோழன் அவருடைய காலத்துல அவருடைய அரசவை புலவரா இருந்தவர் தான் ஒட்டக்கூத்தன். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய புலமை மிக்க ஒட்டக்கூத்தர். அந்த ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊர் தான் இந்த ஊர். அதனாலதான் அது கூத்தனூர். அந்த தானமாக வழங்கப்பட்ட ஊர் தான் கூத்தனூர். அந்த கூத்தனூர்ல தான் அவருடைய புலமை வேண்டி கல்விக்காக அவர் சரஸ்வதிக்கு கோவில் கட்டினதா ஐதீகம். அதனால அது கூத்தனூர் என்று பெயர் வருது. அவர் என்ன பண்றாராமா, சரஸ்வதியை வேண்டுவதற்காக அந்த இடத்துல பூந்தோட்டம் அமைத்து, ஒரு பெரிய பூந்தோட்டம் அமைத்து, அந்த வழியை ஓடுகிற அரசலாறு, அரிசிலாறு என்று சொல்கிறார்கள். மகத்துவமிக்க நதி என்று சொல்றாங்க. அதிலேந்து நீர் எடுத்து அபிஷேகம் செய்து சரஸ்வதி வணங்கி ஆழ்ந்த புலமையும் கீர்த்தியும் பெற்றார் அந்த சரஸ்வதி மூலமா. அதுதான் ஒட்டக்கூத்தனுடைய வரலாறு. அந்த கூத்தனூருடைய சரஸ்வதிக்கென்று தனி கோவில் இப்படிதான் அமைந்திருக்கு அந்த கூத்தனூர். அக்ஷமாலாம் க்ஷராகாராம் க்ஷராட்சர பலப்பிரதாம் அனந்தா நந்தசுகதா நந்தச்சந்திர நிபானனாம். நம் பாரத தேசத்தில் சரஸ்வதிக்கென்று தனி கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னீலம் வட்டம் பூந்தோட்டம் அருகே கூத்தன் ஊரில் அமைந்துள்ளது. இங்கே அம்பாள் ஞான சரஸ்வதியாக அருள் பாலிக்கிறார். மற்ற சிவாலயங்களில் கோஷ்ட தெய்வமாக பிரகாரத்தில் அமைந்திருக்கும். இங்கே ஞான சரஸ்வதியாக தாமரை பூவில் சின்முத்ரை, அக்ஷமாலை, கண்டி புஸ்தகத்துடன் பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம். ஒட்டக்கூத்தருக்கு அருள் பாலித்து இவ்வூர் கூத்தன் ஊர் என்று பெயர். இங்கே சாரதா நவராத்திரி விசேஷமாக நடைபெற்று வரும். அதில் சரஸ்வதி பூஜை அன்று அம்பாளுடைய திருப்பாதத்தை தரிசனம் செய்வது விசேஷம். மறுதினம் விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம், அதாவது குழந்தைகள் தானியத்தில் எழுது ஸ்கூலில் கொண்டு சேர்ப்பது விசேஷமாக நடைபெற்று வருகிறது. அம்பாளின் அருளை பெற வேண்டுகிறோம். இந்த கூத்தனூர் எங்க இருக்குன்னா, பூந்தோட்டம்ங்கிறதே ஒரு ஊர் தான். அவரு ஒட்டக்கூத்தர் பூந்தோட்டம் அமைத்து அதுக்கு பக்கத்துல சரஸ்வதிக்குன்னு ஆலயம் அமைத்தார் என்று சொல்லும்போது, இந்த பூந்தோட்டம் என்பதே ஒரு ஊரின் பெயராக இருக்கிறது. இப்பொழுது கும்பகோணம் குழந்தை என்று சொல்லப்படும் கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் வரலாம், மயிலாடுதுறையிலிருந்து பூந்தோட்டம் வரலாம், திருவாரூரிலிருந்து பூந்தோட்டம் இங்கிற ஊருக்கு வரலாம். பூந்தோட்டம் வந்துட்டாலே அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ள கூத்தனூர் சரஸ்வதி கோயில். சரஸ்வதி, இந்த சரஸ்வதி கோயிலுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. சத்தியலோகத்துல பிரம்மாவும் சரஸ்வதியும் வசித்து வரும்போது அவரு படைப்பு கடவுள். சரஸ்வதி கல்விக்கான, கல்வி, இசை, கலை இதற்கான கடவுள். அப்ப இந்த சத்தியலோகத்துக்கு இந்த அளவுக்கு பெருமை கிடைத்ததுக்கு என்ன காரணம்? அவர் சொல்றாரு, நான் படைப்பு தொழிலை எல்லாரையும் படைக்கிறதுனால பிரம்மன் தான் முக்கியம், என்னாலதான் சத்தியலோகத்துக்கு மரியாதை. அவருடைய வாதம். சரஸ்வதி என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் கல்வி அறிவை கொடுத்து
இசை, புலமை போன்றவற்றில் மேம்பாடு அடைய செய்வது நான் தாங்கிறதுனால என்னால் தான் இந்த சத்தியலோகத்துக்கு பெருமை. அப்போ வார்த்தை முற்றி ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்ப அவங்க 2 பேரும் மானுடர்களாக ஒரு தாயின் வயிற்றிலே சோழ நாட்டில் பிறக்கிறாங்க. ஒரு தாயின் வயிற்றிலே அண்ணனாவும் தங்கையாவும் பிறக்கிறாங்க. இப்ப இவங்க வளர்ந்து வருகிற போது, வளர்ந்து ஒரு திருமண பருவம் அடைகின்ற காலத்துலதான் அவங்க பெற்றோர்கள் இவர்களுக்கு 2 பேருக்கும் மணமுடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற போது அப்பதான் இவர்களுக்கு தெரிய வருகிறது, தாங்கள் தான் பிரம்மா சரஸ்வதி. ஆனா அண்ணன் தங்கையா இருக்கிறோம். ஸோ எப்படி இது திருமணம் செய்வதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. அப்பதான் அந்த ஆபத் சகாயேஸ்வரர் அந்த கூத்தனூர்லயே அமைந்திருக்கிற பூந்தோட்டத்திலே இருக்கிற இறைவனிடம் போய் சரஸ்வதி வேண்டுறாங்க. அப்ப சரஸ்வதி வேண்டும் போது, அந்த பெண் வேண்டும் போது இறைவன் சொல்றாரு, இந்த காலத்திலே நீங்கள் அண்ணனும் தங்கையும் பிறந்திருக்கிறதுனால திருமணம் செய்வது இயலாது. அதனால் நீ இங்கேயே தவம் செய்து கன்னியாக இருந்து வருபவர்களுக்கு கல்வி, இசை, கலை போன்றவற்றில் புலமையும் மேம்பாடும் வழங்குகின்ற ஒரு செயலை செய்வாயாக என்று சொல்றார். அதுக்கப்புறம் தான் இங்க அவங்க கன்னி சரஸ்வதியாக கோவில் கொண்டு பக்தர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கக்கூடிய, வரமளிக்கக்கூடிய கடவுளாக அம்பிகை இருக்கிறாங்க. அதே அந்த கூத்தனூர்லயே ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது, சிவன் கோயில், ஆபத் சகாயேஸ்வர ஆலயம் என்று சொல்கிறார். அதுல பாத்தீங்கன்னா துர்கா, மலைமகள் மகாலட்சுமி, இங்க சரஸ்வதி, 3 பேரும் முப்பெரும் தேவியரும் அந்த கூத்தனூர் அந்த பூந்தோட்டம் அந்த உருவ பகுதியிலே இருப்பது என்பது ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்கிறார்கள். நாங்களும் போய் பார்த்தோம். அது ஒரு ரொம்ப சின்ன கோயில்னாலும் சரஸ்வதி கோயில், அப்பா வெள்ளை உடை தரித்து அந்த வீணா கையில வைத்து, நமக்கு ஒரு சரஸ்வதினா ஒரு தோற்றம் நம்ம உருவகம் பண்ணி வச்சிருப்போம்ல, படங்கள்ல எல்லாத்துலயும் பார்த்திருப்போம். அது அப்படியே தத்ரூபமாக பார்த்தோம். பார்த்தா வெறும் கடையா இருந்தது. எல்லாம் நோட்டு புக்கு, பேனா, புக்கு எல்லாத்தையும் வைத்து கொண்டு அதெல்லாம் வைத்து வழிபாடு நடத்துவது அங்கே ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. ரொம்ப சின்ன கோயில்னாலும் ரொம்ப அற்புதமான ஆலயம். அவர் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அம்பாள் முன்னாடி போய் நின்னா அவர் ஒட்டக்குத்தருக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்குமே கல்வியும் இசையிலும் சிறந்த ஞானமும் புலமையும் நிச்சயமாக அன்னை சரஸ்வதியை வணங்குவோருக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். அனைவரும் சென்று குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். பள்ளியில், கல்லூரியில் படிக்கின்ற உங்கள் குழந்தைகளை அழைத்து கூத்தனூர் ஒரு முறை சென்று சரஸ்வதியை தரிசனம் செய்து வணங்கிவிட்டு வாருங்கள். வாழ்வில் எல்லா நலமும், கல்வி மேம்பாடு அடைந்து செல்வம் சேர உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வணக்கம்.